வெல்கம் பேக். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல்ஸ் த அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த டெஃபினட் ஆர்டிக்கல் இஸ் யூஸ்டு பிஃபோர் அ சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ், ப்ளூரல் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் தி அல்லது த அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, அடுத்து ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ். ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இதை யூஸ் பண்ணுவாங்க. அது நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் வர்றப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இங்கேயெல்லாம் வந்து டெஃபினட் ஆர்டிக்கல் த அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள், when we talk about a particular person or think, ஒரு பர்டிகுலர் பர்சனையோ இல்லை ஒரு திங்க் அதை பற்றியோ திங்ஸை பற்றியோ நீங்கள் பேசுகிறப்ப என்ன யூஸ் பண்ணலாம்? தி அப்படிங்கிற அந்த டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். த புக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த புக்கு ஏதோ பர்டிகுலர் புக்கை தான் குறிக்குது, அல்லது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு புக்கு அப்படின்னு அர்த்தம். த புக்கு. இதுவே ஏ புக்குன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் முதல்ல கொடுத்துருக்கேன். ஏ புக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த புக்கு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். த புக் அப்படிங்கிறது பர்டிகுலர் திங்ஸை குறிக்குது. சரிங்களா? அடுத்து லெட்ஸ் கோ டு த பார்க். கோ டு த பார்க் அப்படின்னா இந்த பார்க் அப்படிங்கிற பார்க்கு ஏற்கனவே நீங்கள் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பார்க், அந்த பார்க்குக்கு தான் இப்போ போகிறீங்க. அப்படி இருந்தால் தான் அந்த பர்டிகுலர் பார்க்கை குறிக்கிற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். த கேர்ள் கிரைடு, அந்த பொண்ணு அழுகுது அப்படின்னா ஏ கேர்ள் கிரைடுன்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, அந்த பொண்ணு அழுது இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? த கேர்ள் கிரைடுன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணு அழுது இருக்குன்னு அர்த்தம். சின்ன சின்ன ஆர்டிக்கல் வித்தியாசம் மீனிங்கே மாற்றும். சரிங்களா? ஓகே, இது ஃபஸ்ட் ரூல். என்ன சொல்லியிருக்காங்க? when we talk about a particular person think, இது பர்டிகுலர் பர்சனை குறிக்குது, இதுவும் பர்டிகுலர் திங்கை குறிக்குது. சரிங்களா? இதெல்லாம் வந்தால் நீங்கள் டெஃபினட் ஆர்டிக்கல் த யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், when a singular noun is meant to represent a whole class, represent a whole class, ஒரு singular noun whole class-ஐயும் represent பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் தி அப்படிங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், the rose is the sweetest of all flowers. the rose, இந்த இடத்துல the roseன்னு ஏன் சொல்கிறோம்? சரிங்களா? the rose அப்புறம் சிங்குலர் தான். the rose அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ரோஸ் இருக்கோ எல்லா ரோஸுமே அதோட ஸ்மெல்லுமே எப்படி இருக்கும்? த ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டஸ்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ரோஸ் அப்படிங்கிற அந்த பூக்கள் தான் பூக்களின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறையா பூ இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பூ தான் ரொம்ப முக்கியம்? ரோஸ் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் ஆஃப் லவ் இல்லையா? த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா ரோஸையுமே அது குறிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லலாம் த டைகர் இஸ் அவர் நேஷ்னல் அனிமல் அப்படின்னா த டைகர்னால் என்ன அர்த்தம்? ஒரு டைகர்னு அர்த்தம் கிடையாது. ஒரு டைகருக்குள்ளே எல்லா டைகருமே வரும். சரிங்களா? எல்லா டைகருமே வரும். எல்லா டைகருமே குறிக்கிறது தான் அது. அடுத்தது பாருங்கள், த கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். சரிங்களா? த கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். த கவ் அப்படிங்கிறது ஒரு கவ் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்க எல்லா கவ்வையுமே குறிக்குது. அதான் என்ன சொல்கிறாங்க? எ சிங்குலர் நவுன், இது வந்து ஒரு சிங்குலர் நவுன், இட்ஸ் மென்ட் டு ரெப்ரசன்ட் எ ஹோல் கிளாஸ். அது எல்லாத்தையுமே குறிக்கிற மாதிரி வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? தங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன்ஸ், எல்லா ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடியுமே ஆர்டிக்கல் தங்கிறது யூஸ் பண்ண முடியாது. எங்கெங்கே ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதனால தான் இங்கே சொல்கிறாங்கன்னா சம் ப்ராப்பர் நவுன், சம் ப்ராப்பர் நேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் நேம்ஸ், சம் ப்ராப்பர் நேம்ஸ் ஆர் நவுன்ஸ் எப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், ஓசன்ஸ் அண்ட் சீஸ் என்ன அர்த்தம்? த பசிபிக் அப்படின்னு சொல்லலாம், த பிளாக் சி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் சொல்கிறப்ப. சரிங்களா? ரிவர்ஸ், த கங்கா, த நைல், இந்த மாதிரி சொல்லலாம். ரிவர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அடுத்து டெசர்ட்ஸ், த சகாரா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், தீவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம். த வெஸ்ட் இண்டீஸ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இதை இஸ்லாண்டுன்னு சொல்லக்கூடாது, ஐலாண்டு. சரிங்களா? அடுத்து மவுண்டைன்ஸ் என்ன இருக்குது? த ஹிமாலயா, த ஆல்ப்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ மலைத்தொடர்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். எதை சொல்லலாம்? ஓசன் சீஸ் முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் முன்னாடி த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம், டெசர்ட்ஸ் முன்னாடி த ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம்,
அடுத்து the group of islands முன்னாடி யூஸ் பண்ணலாம், mountains முன்னாடி யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் theங்கிற definite article யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, a very few name of countries, a republic or kingdom. a very few name of countries, எல்லா கண்ட்ரீஸோட நேமுக்கு முன்னாடியும் ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, a very few, கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண முடியும். அது எது மாதிரி வரலாம் அப்படின்னா, ரிபப்ளிக்னு அந்த கண்ட்ரியோட நேமில் வந்திருந்தாலோ அல்லது கிங்டம் அப்படின்னு வந்தாலோ, இது வராமல் இன்னும் சில கொஞ்ச நாடுகளுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம். அது என்னென்னு பார்த்துங்க, த ஐரிஷ் ரிபப்ளிக் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், தி அப்படிங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம், ஐரிஷ். அடுத்து த உக்ரைன், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெதர்லாண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இது மாதிரி பர்டிகுலர் கண்ட்ரீஸோட நேமுக்கு முன்னாடி தான் ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியும். எல்லா கண்ட்ரீஸோட நேமுக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாது. யுனைடெட் கிங்டம், இது ரிபப்ளிக் கிங்டம் அப்படின்னு வந்ததுனால யூஸ் பண்ணுறோம். மற்ற அது இல்லாமல் சில நாடுகள் சொல்லியிருக்காங்க, உக்ரைன் சொல்லியிருக்காங்க, நெதர்லாண்ட் சொல்லியிருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், தேங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிஃபோர் த நேம் ஆஃப் சர்டைன் புக்ஸ், ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை பற்றி சொல்கிறப்ப, குறிப்பிட்ட புக்கோட நேம் டைட்டில் பற்றி சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் தி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். புராணம் சொல்லுவோம் இல்லையா, அது த புராணாஸ் சொல்லலாம், த ராமாயணம் சொல்லலாம், த பைபிள் சொல்லலாம், த பகவத்கீதை சொல்லலாம். சரிங்களா? த குரான் சொல்லலாம். இப்படி தங்கிறது அந்த பர்டிகுலர் சர்டைன் புக்ஸுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் யூனிக் ஆஃப் their கைண்ட், யூனிக் ஒன்று தான் இருக்குது, யூனிக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் த யூஸ் பண்ணலாம். த சன், த ஸ்கை, த ஓஷன், த எர்த், இப்படிலாம். சார் ஓசன்லாம் நிறையா இருக்கே சார், ஆனால் ஓசன் அப்படிங்கிறது ஒன்று தானே இல்லையா, அந்த மாதிரி தான். பிஃபோர் எ ப்ராப்பர் நவுன் when it is qualified by an adjective. பிஃபோர் எ ப்ராப்பர் நவுன், ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா, when it is qualified by an adjective, ஒரு அட்ஜெக்டிவால் குவாலிஃபை பண்ணி வந்திருந்தது அப்படின்னா, ஒரு நவுன் ப்ராப்பர் நவுன் அட்ஜெக்டிவால் குவாலிஃபை பண்ணி வந்திருந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் தேங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுற மாதிரி வரக்கூடிய வார்த்தை தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நவுனை குவாலிஃபை பண்ணி வரணும், நவுனை சிறப்பிக்கிற மாதிரி வரணும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், தி கிரேட் சீசர் அப்படின்னு சொல்லுவோம். தி கிரேட் சீசர், இந்த சீசர் அப்படிங்கிறது ஒரு நவுன், ப்ராப்பர் நவுன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ், தி கிரேட் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஸோ இந்த நவுனுக்கு முன்னாடி இந்த அட்ஜெக்டிவ் வந்ததுனால அதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணுறேன், திங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறேன். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க, பிஃபோர் எ ப்ராப்பர் நவுன் when it is qualified by an adjective. அட்ஜெக்டிவ் வந்திருந்ததுன்னா, ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் வந்திருந்தது அப்படின்னா அங்கே நான் என்ன யூஸ் பண்ணலாம், தேங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். சீசர் அப்படிங்கிறது ஒரு நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் கிரேட் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிக்கல் நான் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இந்த இம்மார்ட்டல் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறது ஒரு நவுனு. அந்த நவுனுக்கு முன்னாடி இம்மார்ட்டல்னால் என்னது, அழிவே இல்லாத அப்படின்னு அர்த்தம். இம்மார்ட்டல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அந்த அட்ஜெக்டிவ் வந்துருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணலாம், தேங்கிறது ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவை குவாலிஃபை பண்ணி வர்ற மாதிரி வந்தது அப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், திங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் இருக்கு இல்லையா, இசைக்கருவிகள், அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். த கிட்டார், த வீணா, த வயலின், த ஃப்ளூட், த தபேலா, இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். த கீபோர்ட், இப்படி சொல்லலாம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி திங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்டிக்கல் தி டெஃபினட் ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, வித் சூப்பர்லேட்டிவ்ஸ் டிகிரிஸ் வர்றப்ப அங்கே தி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த டார்கஸ்ட் கிளவுட். டார்கஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், அதுக்கு முன்னாடி திங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். த பெஸ்ட் புக், பெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், அதுக்கு முன்னாடி திங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அப்போ வித் சூப்பர்லேட்டிவ்ஸ் டிகிரிஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், தேங்கிற டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அடுத்து வித் ஆர்டினல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி த ஃபஸ்ட், த செகண்ட், தேர்டு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி அது மாதிரி அதெல்லாம் ஆர்டினல் நம்பர்ஸ். அதுக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். த 9th சாப்டர் ஆஃப் த யூனிட் இல்லையா, அப்போ 9th அப்படிங்கிறது ஒரு ஆர்டினல் நம்பர், அதுக்கு முன்னாடி தேங்கிற
நம்ம ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ், ஒரு அட்ஜெக்டிவ் பார்த்தோன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நவுனை அப்போ அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் திரும்ப சொல்கிறேன், பிஃபோர் அண்ட் அட்ஜெக்டிவ் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி வரக்கூடிய வார்த்தை தான் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அட்ஜெக்டிவ் வார்த்தைக்கு முன்னாடி நான் தங்கிறத யூஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த நவுனை நான் புரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அந்த ஒரு வார்த்தையிலேயே அந்த அட்ஜெக்டிவ்லேயே அந்த நவுனை நான் புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், த புவர் அப்படின்னு சொன்னோன்னா புவர் மேன், புவர் பீப்புள் அப்படிங்கிற அந்த நவுனை, சரிங்களா, புவர் பீப்புள்னு சொன்ன உடனே அவங்கள பற்றி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், சரிங்களா. அப்போ இந்த நவுனை, பீப்புளுங்கிற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரக்கூடிய வார்த்தை தான் இந்த புவர். அதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணுறேன், தீங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த புவருங்கிற வார்த்தையை பார்த்த உடனே இந்த பீப்புள் புவராக தான் இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த ரிச்சுங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ரிச்சுன்னு சொல்லோன்னா அவங்க ரிச் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் வர்றப்ப அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், தீங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், இஃப் த லாங்குவேஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் பீப்புள், லாங்குவேஜுக்கு முன்னாடி தீங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லாங்குவேஜோட தலைப்பு, அந்த டைட்டில், அந்த வார்த்தை மக்களை குறிக்கிற மாதிரி வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் அப்படிங்கிறது லாங்குவேஜை மட்டும் இது குறிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ண முடியாது. ஆனால் த நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அங்கே தமிழ் அப்படிங்கிறது லாங்குவேஜை குறிக்கலை, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களை குறிக்கிறது. தமிழண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் த தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் அப்படின்னு மட்டும் சொன்னால் லாங்குவேஜ், த தமிழ் நான் சொன்னேன் அப்படின்னா அது என்னது, தமிழ் லாங்குவேஜை குறிக்கல, தமிழ் பேசக்கூடிய அந்த மக்களை, பீப்புள் ஆஃப் தமிழன்ஸ் அவங்கள குறிக்குது, சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ், இந்த இடத்துல இங்கிலீஷுங்கிறது என்ன குறிக்கல, லாங்குவேஜை குறிக்கல, எதை குறிக்குது, இங்கிலீஷ் பீப்புளை குறிக்குது. பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இன்றைக்கும் இங்கிலீஷ் பீப்புள் தான் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இங்கிலாண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களெலாம் நம்ம இன்றைக்கும் இங்கிலீஷ் பீப்புள் தான் சொல்லுவோம், ஓகேங்களா. இந்த இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புளை குறிக்கும். இப்போ இந்த மாதிரி லாங்குவேஜுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா அது லாங்குவேஜை குறிக்காமல் அங்கே வாழக்கூடிய மக்களை குறிக்கிறப்ப, சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிஃபோர் த டைரக்ஷன்ஸ் முன்னாடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். த ஈஸ்ட், த வெஸ்ட், த நார்த், த சவுத் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், பிஃபோர் த டெய்லிஸ், ஷிப்ஸ், ஏர்லைன்ஸ். டெய்லிஸ்னா இந்த தினத்தந்தி, தினமலர், ஹிந்து, இது மாதிரி இருக்குது, அதெல்லாம் டெய்லிஸ். அதுக்கு முன்னாடியும் அப்புறம் ஷிப்ஸ் அதுக்கு முன்னாடியும் அப்புறம் ஏர்லைன்ஸ் முன்னாடியும் நீங்கள் த யூஸ் பண்ணலாம். த இந்தியன் எக்ஸ்பிரஸ், த இந்தியன் ஏர்லைன்ஸ், இது எல்லாமே. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா. அப்போ த யூஸ் பண்ணுறோம்னா அது இந்தியாவை குறிக்கல, இந்தியாவில் வாழக்கூடிய மக்களையோ இல்லை சம்திங் வேறு எதையோ குறிக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா. த இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரை குறிக்குது, த இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது ஏர்லைன்ஸை குறிக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், தி அப்படிங்கிற அந்த டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், when we refer to a particular person or think again and again, திரும்ப ஒரு நவுனை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே நவுனை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப அந்த சென்டென்ஸில் ஏன்னு யூஸ் பண்ணுவோம், செகண்ட் டைம் அதே நவுனை யூஸ் பண்ணுறப்ப தேன்னு யூஸ் பண்ணலாம். அதான் சொல்கிறாங்க, when we refer to a particular person or think again, ஒரு நவுனை, ஒரு பர்சனையோ ஒரு திங்ஸையோ ஃபஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்ப ஏங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். அதையே திரும்ப ரெண்டாவது டைம் அந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணிங்கன்னா தேங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ saw a man yesterday. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் மேன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நான் வந்து நேற்று ஒருத்தனை பார்த்தேன். த மேன் இஸ் பெக்கர், சரிங்களா. இங்கே சொல்கிறப்ப ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப ஏன் மேன்னு சொல்கிறோம், செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப தீன்னு சொல்கிறோம், சரிங்களா. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸில் ரெண்டு டைம் ஒரே நவுனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சொல்கிறப்ப ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் டைம் சொல்கிறப்ப தேன்னு யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதுதான் இது. அது வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸாக இருக்கலாம். இங்கே வந்து ஒரு பர்சனாக இருக்குது, இங்கே வந்து ஒரு திங்ஸ் பாருங்கள். ஐ பாட் அ புக் இன் திஸ் மார்னிங், இன்றைக்கி காலையில் நான் ஒரு புக்கு வாங்கினேன். அப்போ புக்குன்னு சொல்கிறோம். ஐ ஆம் ரீடிங் த புக், அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்கிறப்ப த புக்குன்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஒரே நவுன் தான், சரிங்களா. ஒரே நவுனை ஒரே சென்டென்ஸில் திரும்ப பயன்படுத்துகிறப்ப நம்ம ஃபஸ்ட் டைம் பயன்படுத்துகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் டைம் பயன்படுத்துகிறப்ப தி யூஸ் பண்ணலாம். இது வந்து பர்சன், இது வந்து திங்ஸையும் பர்சனையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. டெஃபினட் ஆர்டிக்கல் த வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, when we use the with uncountable nouns. தேங்கிற ஆர்டிக்கல் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்கவுண்டபுள் நவுன்ஸுக்கு முன்னாடி தேங்கிறது யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா when it is clear to the reader, எப்போ அது படிக்கிறவங்களுக்கு படித்த உடனே புரிகிற மாதிரி இருக்கோ அப்போ
which things we are referring to சரிங்களா பாருங்க we use the with uncountable nounsக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா when it is clear to the reader which things we are referring to படிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம்னு புரியுதோ அந்த மாதிரி புரிகிற இடத்துல நம்ம த அப்படிங்கிறது ஆர்டிக்கல் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் இந்த ரூலை திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா புரியும் we do not use theங்கிற ஆர்டிக்கல் with uncountable nouns when we are talking in general சரிங்களா என்ன சொல்கிறாங்க பொதுவாக அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதான் ஃபஸ்ட்டாக சொல்கிறாங்க we do not use the with uncountable nouns when we are talking in general ஜென்ரலாக ஒரு uncountable நவுனை பற்றி பேசுகிறப்ப நம்ம theங்கிற ஆர்டிக்கல் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா when it is clear to the reader ஒரு பர்டிகுலர் இதை பற்றி நான் பேசுகிறப்ப அது ரீடர் படிக்கிறவங்களுக்கோ இல்லை கேட்குறவங்களுக்கோ தெளிவாக அதை பற்றி தான் பேச போகிறேன்னு புரிஞ்சுது அப்படின்னா அந்த அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி நீங்கள் theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம் ஆனால் பொதுவாக அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா சிம்பிள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ண முடியாது ஆனால் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா அப்படி யூஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது நம்மள்ட்ட கேட்குறவங்களுக்கோ அல்லது அதை படிக்கிறவங்களுக்கோ அது தெளிவாக அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருந்ததுன்னா ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் the rice in this supermarket is good the rice in this supermarket is good the rice in this supermarket is good ன்னு சொல்கிறோம் சரிங்களா இப்போ ரைஸ் அப்படிங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணக்கூடாது ஆர்டிக்கல் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடாது அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி அதான் இங்கே சொல்கிறாங்க ஆர்டிக்கல் theங்கிற ஆர்டிக்கல் அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ரைஸை பற்றி மட்டும் பேசுகிறப்ப சரிங்களா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரைஸை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன் அப்போ இந்த ரைஸுக்கு முன்னாடி நான் theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இது அன்கவுண்டபிள் சார் இதுக்கு முன்னாடி theங்கிற ஆர்டிக்கல் ஏன் சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா அந்த எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ரைஸை பற்றியும் நான் பேசலை பர்டிகுலராக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ரைஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் இப்போ அது மாதிரி வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ் இப்போ இங்கே வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம் ரைஸுங்கிற அன்கவுண்டபிளை பொதுவாக யூஸ் பண்ணுறோம் ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ் அப்படின்னு ஆசியாவுடைய பொதுவான உணவு பழக்கம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அரிசி அப்படின்னு சொல்கிறோம் அரிசி சாப்பாடு தான் ஆசியாவில் பொதுவான உணவு அப்போ அப்படி பொதுவாக பேசுகிறப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணால் இந்த இடத்துல தப்பாயிரும் சரிங்களா அப்போ பர்டிகுலராக அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரைஸை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன் அப்படின்னா அது ரைட்டு அப்போ அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா நம்ம சொல்கிறவங்கள்ட்டையோ இல்லை நம்மள்ட்ட கேட்குறவங்கள்ட்டையோ தெளிவாக அந்த பர்டிகுலர் இடத்துல அல்லது பர்டிகுலர் பிளேஸில் கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அன்கவுண்டபிள் அதை பற்றி மட்டும் பேசுகிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது அன்கவுண்டபிளாக இருந்தாலும் சரி ஆனால் பொதுவாக ஜென்ரலாக அன்கவுண்டபிள் பற்றி பேசுகிறப்ப அதுக்கு முன்னாடி theங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா ஜென்ரலாக பேசுகிறப்ப யூஸ் பண்ணக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறப்ப theங்கிறது யூஸ் பண்ணலாம் அது அன்கவுண்டபிளாக இருக்கிறப்ப அவ்வளோதான் தெளிவாக சொல்லணும்னா ஓகே அடுத்து பாருங்கள் we use the article when it is clear to the listener or the reader which person place things or animal சரிங்களா நம்ம theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் நம்ம ஒருத்தவங்க பேரையோ இல்லை ஒரு விலங்கோட பேரையோ இல்லை ஒரு திங்ஸோட பேரையோ சொல்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக புரிகிற மாதிரி அவங்களுக்கு இருந்ததுன்னா சொன்ன உடனே அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் ஆர்டிக்கல் theங்கிறது யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் த ஜட்ஜோட பேர் கோர்ட்டில் சொல்ல தேவையில்லை த ஜட்ஜுன்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா த ஜட்ஜ் ஃபவுண்ட் ஹிம் நாட் கில்ட்டி அப்போ த ஜட்ஜ் அப்படிங்கிறது கோர்ட்டில் அந்த பேரை நம்ம சொல்ல தேவையில்லை ஏன்னா ஜட்ஜுன்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் theங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம் த டீச்சர் டாட் இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ்னு சொல்லிட்டா இப்போ இங்கிலீஷ்னால் அவங்க தான் டீச் பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்போ அதனால டீச்சர் த டீச்சர்னு சொன்னாவே அந்த டீச்சரை தான் குறிக்கும்
சரிங்களா? அங்கே வந்து பேர் மென்ஷன் பண்ணணும் தேவையில்லை. அப்போ யார் ஒருத்தரை சொன்ன உடனே அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும்னு வருதோ அந்த மாதிரி வர்றப்ப தேங்கிற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இந்த யூசஸ்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.